ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட்டு என்னடா ஸ்லோவாக போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. லேட்டர் ஆன் செகண்ட் ஹாஃபில் பூஸ்ட் ஆகும். தயவு செஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வாங்கிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. செகண்ட் ஹாஃப் ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் தான் கொடுக்கும். ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஸோ தேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இல்லை, அந்த கதைக்கு அது தேவைப்படுது. ஒரு பைக்கை ரேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்லோவாக ரேஸ் பண்ணி அதை ஹைப் கொடுத்தா தானே ஹைப் இருக்கும். ஸோ அதே தான் இதுலேயும். ஸோ டோன்ட் மிஸ் த செகண்ட் ஹாஃப். சூப்பராக இருந்தது, சரியாக காமெடியாக இருந்தது. ஆனால் கடைசியோட பேயை காட்டல. ஆமாம், பேய் நினச்சி பேயை காட்டல. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். நல்லா இருந்துச்சு, நல்லா செம்மையாக இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா காமெடி நல்லா இருக்கு. லவ்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லா காமெடியாக இருக்கு, நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. நான் வந்து பேய் படம் ஸ்டார்டிங் நினச்சேன், ஆனால் வேற லெவல் சான்ஸே இல்லை. சூப்பர் ஸ்டோரி நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் கதையே. படத்தில் செகண்ட் ஹாஃப் பார்த்தா நம்ம புரியும். ஃபுல்லாக வேறு ஒரு மாதிரி ஒரு பரிமாணத்தில் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. ஒரு சின்ன படம், அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்டோரி தான் ப்ரோ ஒரு புதுசாக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு பார்வை வேறு மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அது வேறு பார்வையாக இருக்குது. சம்திங் விக்ரம் அந்த மாதிரி இது வந்து முன்னாடி எடுத்த படம் நினைக்கிறேன். இப்போ வந்துருக்குது விக்ரமில் இந்த காமிச்சிருப்பாங்கல்ல, முன்னாடிலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடி ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நல்லா பண்ணிக்கிறேன். நல்லா பண்ணிக்கிறேன். ஒருத்தர் தான் ப்ரோ, ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. அவ்வளோ இருக்குது படம். வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சிம்பிளாக தான் கொண்டு போவோம். செகண்ட் ஹாஃபை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாத பார்த்துருங்க எல்லோரும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக புரியும். ட்விஸ்ட் அண்ட் ட்விஸ்ட்டு நிறையவே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சும்மா எதுக்கடா இது பார்க்குற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணுறாதீங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு படம் பார்ட் 2 வர மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லாயிருக்கு படம், சூப்பராக வந்துருக்கு. கொடுத்த காசுக்கு ஒருத்து தான், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் அதான் ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் நின்றுட்டிங்கன்னா ரெண்டாவது வந்து வர சொல்ல திருப்தியாக தான் வருவீங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் நிற்கிறது வந்து உங்கள் மனசு தான் ஏற்றுக்க முடியாதான்னு தெரியல. அது எப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப சூப்பர். இடைவெளிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை ஸ்டோரி நல்லா இருக்குது. போர் அடி இடைவெளிக்கு அப்புறம் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தது, இடைவெளிக்கு அப்புறம் சூப்பர். படம் நல்லா இருக்கு சார். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போடணும், அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போகுது. ரொம்ப நல்லா இருக்குது படம். பாடலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா எழுதியிருக்காங்க. பட்டு சில ஆர்டிஸ்ட் புது முகம், ஆனால் தெரியாது. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லோரும். செகண்ட் ஹாஃப் நல்லா போகுது. படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது. வந்து எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது படம். வந்து வேறு லெவலில் இருக்குது. முதல்ல வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி தீம் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஒரு தீமாக இருக்குது. ரெண்டையும் பார்க்குறப்ப வந்து ரொம்ப யதார்த்தமான சூழ்நிலைகள் இருக்குங்கிறத எடுத்து காமிச்சிருக்கு. படம் வேறு லெவல். பாட்டெல்லாம் அருமை, மியூசிக்கெல்லாம் அருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அறிமுக நாயகன் மாதிரி இல்லை, அதேமாதிரி அறிமுக நாயகி மாதிரி இல்லை. படம் வந்து செமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். படமாமே எங்களை வாழ்த்துக்கள் சார். வருஷம் மேடம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் போர் அடிக்க நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது சார். எல்லாமே நல்லா இருக்குது சார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்ல வெற்றி படமாக எங்களோட வாழ்த்துக்கள்.